நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மகரம் ராசிக்காரர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய சிக்கல்களை சமாளிக்கிறது எப்படி, குருவின் வழிகாட்டுதல்கள், நல்ல எண்ணங்களின் முக்கியத்துவம், மகரம் ராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ர நிவர்த்தியால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறேங்க. உலகத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு வழிகாட்டினா நம்ம சீக்கிரமாக முன்னேற முடியுங்க. பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க எல்லாருமே யாரோ ஒருவரால பலி நடத்தப்பட்டவர்களாவே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நிம்மதியாக தூங்கி எந்திருக்க ஏதாவது ஒரு பாடம் கத்துக்கொள்ளணுங்க என்ற நம்பிக்கையோட நம்ம எழணுங்க. ஒவ்வொரு நாளும் எந்த பாடத்தை எடுக்க போறோம் அப்படின்னு பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி கேட்டுட்டு எந்திரிச்சா அந்த நாளை நிம்மதியா நம்மளால கடக்க முடியுங்க. மரணத்தை பற்றி தெரிந்து கொண்டா நிம்மதியா இருக்க முடியாதுங்க. ஆனா ஒரு இலக்கு கிடைத்தால் நம்பிக்கையுடன் இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைகள் வரும் இடத்திலிருந்து ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் ஒரு சவால் நிறைந்த உலகங்க. தினசரி ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறேன், இந்த பாடத்தை சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சபதம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நிம்மதியோட நீங்க எந்திரிக்கணும். குரு தான் நல்ல விஷயங்களை தருவாரு. குரு பகவான் வக்ரத்துல இருந்து மார்ச் 17 முதல் நிவர்த்தி அடைகிறாரு. குருவில்லாத காரியங்களை நினைத்து கூட பார்க்க முடியாது. குருவின் மீது நம்பிக்கையும் அன்பும் மரியாதையும் கொண்ட மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு குருவின் வழிகாட்டுதல்கள் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியாது. மகரம் ராசிக்காரங்க மரணத்துக்கு பிறகு பேசப்படுவாங்க. பழையதை மறைக்காத குணம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்களை ஏற்றி விட்டவர்களை தூக்கி விட்டவர்களை மறக்க மாட்டீங்க. மகரத்துக்கு மன்னிக்கக்கூடிய குணம் அதிகம். குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறாரு. உங்க ஜாதகத்துல 6வது வீட்டுல குரு இருக்காரு. கடந்த 4 மாசமா வலிமை இழந்து நீங்க செயல்பட்டீங்க. குரு நீசமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை புரிய வைப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்குவீங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்குங்க. குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி ஆகிறதுனால நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. பெரியவர்கள் மூலமா பாராட்டுகள் கிடைக்கும். பதவி மாற்றங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். பிரச்சனைகள் விலகும். நண்பர்கள் மூலமாக ரகசியங்கள் தெரிய வரும். சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனோடு 10 நிமிஷம் பேசுங்க. விபூதி இட்டுக்கங்க. அண்ணாமலை ஈஸ்வரரை போய் பாருங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க. தாயார் சன்னதிக்கு போய் பாருங்க. நிச்சயமாக ஒரு மலர்ச்சியை பார்க்க போறீங்க. தைரியமா இருங்க. தோத்து போக மாட்டீங்க. வெற்றி பெற போறீங்க. சங்கடங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாமே விலக போகுது. வாழ்க்கையில பல தொந்தரவுகள் வரும். மன அழுத்தங்கள், வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கனாலதான் வரும். நல்ல சக்தின்னு ஒண்ணு இருக்கு, கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கு. கெட்ட சக்தியை பத்தி நீங்க நினைக்க வேண்டாங்க. நல்ல சக்தியை பத்தி நினைப்போம். நல்லவர்களோடு பேசுவோம், நல்லதை பேசுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதுதான் நடக்கும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசுல நினைக்கிற எண்ணங்களுக்கு பலம் அதிகமாயிருக்கு. அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். நல்லதை நினைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதா தாங்க இருக்கும். நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா
இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. நம்மளோட மகர ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தியால ஏராளமான நன்மைகள் நடக்க போகுது. தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த தொழிலில் பல மடங்கு லாபம் கிடைக்கும். வேலையில நிலைத்தன்மை அதிகரிக்கும். பதவி உயர்வு உங்களை தேடி வரும். மேலதிகாரி மூலமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். உங்களோட சேமிப்பு உயரும். கடன் சுமை குறையும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகுங்க. தொழில விரிவாக்கப்படுத்த இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான காலகட்டமா இருக்குதுங்க. வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். முதலீடுகள்ல நல்ல பலன் கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிலம் தொடர்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வாகனம் வாங்கக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. குடும்ப ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தம்பதி உறவு மேம்படும். குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களுடன் நல்ல உறவு மேம்படும். மன அமைதி அதிகரிக்குங்க. மன அழுத்தம் குறையும். ஆரோக்கியம் மேம்படுங்க. பழைய நோய்கள் எல்லாம் காணல் நீராக கரைஞ்சு போயிரும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கோவில் தரிசனம் அதிகரிக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சமுதாயத்துல உங்களோட மரியாதை உயரும். புதிய தொடர்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயணங்கள் வெற்றிகரமா அமையும். கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். புதிய திறமைகள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். முடிவெடுக்கும் திறன் மேம்படும். சிந்தனை தெளிவு கிடைக்கும். எதிரிகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். தைரியம் அதிகரிக்கும். நம்பிக்கை உயரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வாய்ப்பாக இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் காண போறீங்க. நிலுவையில் உள்ள தொகையெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. சிலருக்கு வேலையில மாற்றம் உண்டாக போகுது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியா இருக்க போகுது. குடும்பத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. தெய்வ நம்பிக்கை கூட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாம போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, பிரச்சனை, துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. பிள்ளைகளின் நலன்ல நீங்க அக்கறை காட்ட போறீங்க. பெண்கள் திறமையா செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேற போறீங்க. கலைத்துறையிற்கு உங்களுடைய கலைத்திறமையை இந்த வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு பண உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுது.
நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போகிறாங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க. உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய கவலை கண்ணீருக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம இனி வரக்கூடிய காலங்கள்ல எளிமையா நடக்க போகுதுங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போக போறீங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க புதிதாக வீடு கட்ட போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, ஆடை ஆபரணமெல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் அழகாக மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.